வணக்க மக்களே, சற்று முன்வைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா. காலையிலே ஸ்டாலின் எடப்பாடிக்கெல்லாம் அதிர்ச்சி கொடுத்து திமுக கூடாரங்களை காலி செய்யும் செங்கோட்டையனா தாவைக்காவல் குவியும் முக்கிய புள்ளிகள். வாங்க வீடியோவை பார்க்கலாம். அதாவது தமிழக அரசு வரலாற்றிலே இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது விஜயின் புதிய ஆரம்பத்துள்ள இந்த தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்திலே ஒரு மிக பெரும்பான்மை என்பது 108 இடங்களை பிரித்து தமிழகத்திலே முதன்மை கட்சியாக விளங்கக்கூடிய செய்திதான் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. இந்த வகையில் தான் நேற்று காலை 10 மணி தமிழகத்தின் முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்கிறார். இந்த நிலையில் தான் கொங்கு மண்டல அரசியலில் ஒரு பெரும் அதிரடியாக திமுக மற்றும் அதிமுகவைச் சேர்ந்த ஒரு முக்கிய நிர்வாகிகளும் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் செங்கோட்டையன் மறைமுக பேச்சுவார்த்தை எல்லாம் நடைபெற்றதாக பேசப்படும் செய்திதான் பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. அதாவது செங்கோட்டையனை பொறுத்தவரை செங்கோட்டையின் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளதாக வெளியாகுள்ள தகவல் தான் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது அண்மையில் நடந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு அதிருப்தி தலைவர்கள் பலரும் செங்கோட்டையனை நேரில் சந்தித்து இது குறித்து ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில்தான் இந்த சட்டமன்ற நம்பிக்கை வாக்கெடுப்பு முடிந்தகையோடு ஒரு பிரம்மாண்டமான இணைப்பு விழா நடத்த அவர் உறுதியளித்ததாகவும் கூறப்படுகிறதா. அதாவது திராவிட கட்சிகளின் கோட்டையாக கருதப்படும் கொங்கு மண்டல பகுதியில் கண்டிப்பாக இதனைத் தொடர்ந்து இந்த வெற்றிக்கு பின்னர் கண்டிப்பாக கொங்கு மண்டலமானது தமிழக வெற்றிக் கழகத்தின் கோட்டையாகத்தான் கண்டிப்பாக விளங்கும் என்று செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ந்து ஒரே தொகுதியில் 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட என்பது அரசு வரலாற்றிலே ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமின்றி தமிழகத்தில் நிலவக்கூடிய இந்த திராவிட கட்சியான இரு பெரும் கட்சிகளிலிருந்து ஒரு கணிசமான நிர்வாகிகள் தாவேக்காவுக்கு கண்டிப்பாக மாற தயாராகி வருவதும் வர இருக்கும் இந்த அரசியல் களத்தில் ஒரு முக்கிய மாற்றத்திற்கான இது ஒரு அறிகுறியாக கூட பார்க்கப்பட்டு வருகிறதா. தமிழகத்தின் முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற நிலையில்தான் அக்கட்சியில் அமைச்சரில் விளங்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் கண்டிப்பாக திராவிட கட்சியான இரு பெரும் கட்சிகளிலிருந்து கண்டிப்பாக மூத்த எம்எல்ஏ மற்றும் மூத்த அமைச்சர்கள் எல்லாம் கண்டிப்பாக தாவைக்காவில் இணைப்பதனால் அதற்கான வேலைகளை செங்கோட்டையன் அவர்கள் தொடங்கப்பட்டார் என்றுதான் கூறப்படுகிறதா. இந்நிலையில்தான் செங்கோட்டையனின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்ற கேள்விக்குறியெல்லாம் மக்களிடம் நிலவிக் கொண்டிருக்கிறது. அந்த வகைதான் இன்று சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்களுக்கெல்லாம் பதவியேற்பு விழாவில் நடைபெறும் நிலையில்தான் முதலமைச்சரான விஜய் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்திருக்கும் நிலையில்தான் அரசியல் ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. இன்று வரை அதிமுக என்ற ஒரு கட்சியானது மிக அமைதியாக சூழல் நிலவிக் கொண்டிருப்பதால் அதில் வெடிக்கும் பூகம்பெல்லாம் என்னவாக இருக்கும் என்ற கேள்விக்குள்ளாம் நிலவிக் கொண்டிருக்கிறதா. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே போர்க்கொடி தூக்கியுள்ள சிவி சண்முகம் மற்றும் விஜயபாஸ்கர் மற்றும் எஸ்பி வேலுமணி ஆகியோரெல்லாம் கண்டிப்பாக அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டாராம். இந்நிலையில்தான் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வை என்னவாக இருக்கும் என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் வெகுவாக எழுந்திருக்கிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.